கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் மீண்டும் ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து அவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாம் அவர் கண்டு செலுத்துவோம். தேவன் தந்த இந்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்திற்காக, வளத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உருவாய் காணப்படுவோம். நாம் கடந்த வாரம் அப்போஸ்தலனாகிய பவுல்வடிகளார் பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதிய நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். நம்ம இன்னும் இந்த அதிகாரத்துக்குள்ள போகல. இந்த புஸ்தகத்துடைய அறிமுகத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த புஸ்தகத்தை எழுதி யார் என்பதை படித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல்வடிகளார் மற்றும் அவரோடு கூட சேர்ந்து தீமோத்தேயு. அது மாத்திரமல்ல, இந்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்து என்ன என்று படிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன, அதை நம்ம படித்தோம். அது மாத்திரமல்ல, இந்த புஸ்தகத்திலே இந்த திருச்சபை எப்படி உருவானது என்பதை நம்ம கற்றறிந்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல்வடிகளார் தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தின் பொழுது தேவனுடைய அழைப்பை பெற்று இந்த பட்டணத்திற்கு வந்து இந்த பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு நிறைய சவால்கள் இருந்துச்சு. பொதுவாக மற்ற பட்டணங்களுக்கு போகும் பொழுது நிறைய யூதர்கள் இருப்பாங்க. யூதருடைய ஜப ஆலயம் இருக்கும். அப்ப மிக எளிதாக இவர் ஒரு யூதனா இருக்கிறதுனால அந்த ஆலயத்துக்குள்ள ஈஸியா போயிட்டு அவர்களுடைய வார்த்தையை எடுத்து இயேசு கிறிஸ்துவ பத்தி பிரசங்கம் பண்ணிடுவார். அப்ப நிறைய பேர் நச்சில் போட்டு வந்தாங்க. ஆனா இந்த பட்டணம் அப்படிப்பட்ட பட்டணம் கிடையாது. ஏன்னா ஒரு 10 ஆண் மக்கள் கூட இல்லாத, யூதர்கள் இல்லாத ஒரு பட்டணமா தான் அந்த பட்டணம் இருந்துச்சு. ஆகவே இவருக்கு சுவிசேஷம் சொல்வதில் நிறைய ஒரு சவால் இருந்துச்சு. ஆகவே ஆற்றங்கரை ஓரங்களிலே வந்ததானே அந்த ஸ்திரீகளோடு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி இப்படிதான் சபை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. முதலாவதாக நீதியாளர் மூலமாக, அதன் பின்பதாக அந்த அசுத்தாவி பிடித்ததானே அந்த ஸ்திரீயின் மூலமாக, பின்பு அந்த பிலிப்பு அந்த சிறைச்சாலையிலே இவர் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த மக்கள் மனிதர்கள் பிடிச்சு கொண்டு போய் சிறையில போட்டுருவாங்க. சிறைச்சாலை அந்த காவலன், அவருடைய குடும்பத்தார், இப்படிதான் ஒரு சில குடும்பத்தின் மூலமாக சபை உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி உருவாக்கப்பட்ட அந்த திருச்சபையிலே குறை சொல்வதற்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் நிறைவா இருக்கு. அப்ப எதுக்கு இந்த நிருபத்தை எழுதினாருன்னு படிச்சோம். ஒரே ஒரு காரணம் தான், இவர் இப்பொழுது சுவிசேஷ நிமித்தமாக சிறைச்சாலைக்கு போயிட்டார். போன அந்த மனுஷனை இந்த திருச்சபையார் நினைவு கூர்ந்து தன்னால முடிஞ்ச உதவி பண்ணணும், ஏதாவது பண்ணிடுவோம் சொல்லி ஊழியத்திற்கு நமக்கு என்ன உதவி பண்ண முடியும்? அப்ப இந்த பொருள் உதவியும் பண உதவியும் அவர்கள் எப்பப்பா தீர்த்தனுடைய கரத்துல கொடுத்து, ஐயா நீங்க போய் யாரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னா பவுலை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இந்த மனிதர் போய் இந்த உதவியெல்லாம் ஒரு கரத்துல கொடுக்கும் பொழுது திரும்ப நன்றி செலுத்தும் விதமாக இந்த நிருபத்தை எழுதுகிறாங்க. திரும்ப அவர் கையிலேயே கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னா அன்றைக்கு பிலிப்பு திருச்சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர் அந்த எப்பப்பா தீர்த்து. அப்ப அவர் கையில கொடுத்து நீ போய் என்ன செய்யுங்கப்பா இந்த கடிதத்தை போய் கொடுத்துருன்னு சொல்லி வெறும் நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிக்காம, தூரத்துல இருந்தாலும் இந்த சபையாருக்கு தன்னால் முடிந்த சில உபதேசங்களை செய்வோம், சில ஆலோசனைகளை கொடுப்போம் என்று வெறும் நன்றி கடிதம் தான், ஆனாலும் சில ஆலோசனைகளோடு கூட இந்த கடிதத்தை எழுதினார். ஆகவே மற்ற நிருபங்களை போல ஒரு கண்டித்து எழுதுனதாகவோ அப்படிலாம் கிடையாது. மிக மிக நன்றியுள்ள இருதயத்தோடு என்னையும் நினைச்சு பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்க, நான் தூரத்துல இருந்தாலும் எனக்காக இந்த உதவி பண்ணீங்கன்னு சொல்லி நன்றி செலுத்தும் விதமாக எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் இந்த நிருபம். அப்ப அதைத்தான் இதெல்லாம் போன வாரம் நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு சில நேரம் அதை படிச்சோம். இந்த பேக்ரவுண்ட் என்னன்னு படிச்சோம். இன்றைக்கு இந்த நிருபத்தினுடைய அந்த அதிகாரத்துக்குள்ளாக நம்ம போவோம். நிறைய அறிமுகங்களை நீங்க ஏற்கனவே போன வாரம் நீங்க கத்துக்கிட்டீங்க. மறுபடியும் அதையே சொல்ல நான் விரும்பவில்லை. ஓகே, சரி. இப்ப நம்ம அந்த நிருபத்துடைய முதல் 2 வசனத்தையுமே போன வாரம் படிச்சோம் நினைக்கிறேன். முதல் 1ஆம் அதிகாரத்துடைய முதல் 2 வசனங்களையுமே நம்ம ஆரம்பிச்சோம். வாழ்த்துறை பகுதி என்று நம்ம படித்தோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறார். அப்ப இங்க சொல்றாரு யாருக்கு எழுதுறாருன்னு போன படிச்சோம். அப்ப இதுல ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயு, அதான் சொன்னேன். பவுல் அவருடைய அனுபவம், அவருடைய முதிர்ச்சி, அவருடைய ஊழியத்தினுடைய அந்த வீரியத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சதான ஒரு இளம் வயது உடைய ஒரு தீமோத்தேயு 2 பேரையும் ஒன்றாக என்ன செஞ்சாருன்னா இவர் வச்சு பாக்குறாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்.
இவர் தீமத்தி இப்பதான் வர்றாரு, இப்பதான் ஊழியத்துக்கு வந்த ஒரு சின்ன பையன், சாதாரண ஒரு வாலிப பையன் தான். ஆனா இவர் நூற்றுக்கணக்கான சபைகளை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுக்காக பல முறை சிறைச்சாலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்காரு பவுல். அப்ப அவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிற பவுல் தனக்கு நிகராக சமமாக யாரை பார்க்கிறார் அப்படின்னா தீமோத்தேயுவை பார்க்கிறாருங்கும் போது அது எவ்வளவு ஆச்சரியம் தெரியுமா? இது ஒரு ஆவிக்குரிய ஒரு மனநிலை. ஆக்சுவலா அது ரொம்ப நல்லது. எப்போதுமே அந்த மனநிலை மிக நல்லது. நம்ம போனாலும் படிச்சோம். அது மாத்திரமல்ல, இங்கே யாருக்கு எழுதுகிறார்? பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் என்று படிச்சோம். இப்ப கண்காணிகள் என்று சொல்லும் போது திருச்சபையை கண்காணிக்கக்கூடியவர்கள், அதான் மூப்பர்கள், போதகர்கள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர், டீச்சர்ஸ், இவர்கள் தான் கண்காணிகள். இரண்டாவது உதவிக்காரர்கள். அப்ப இந்த கண்காணிகளுடைய வேலை என்ன? திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசியுடைய ஆவிக்குரிய தேவையை சந்திப்பது இந்த கண்காணிகளுடைய வேலை. உதவிக்காரர்கள், அதாவது டீக்கன்ஸ், அவங்களுடைய வேலை என்ன? விசுவாசிகளுடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திப்பதுதான் இந்த டீக்கன்ஸ் உடைய வேலை. அது முக்கியமான ஒரு மையமான நோக்கம். அதையும் மீறியாக ஸ்தேவானா இருக்கட்டும், பிலிப்பா இருக்கட்டும் ஊழியத்தை பண்ணாங்க, ஆலோசனை கொடுத்தாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. அது பண்ணக்கூடாதுன்றல்ல, இவர்கள் செய்யலாம். ஆனால் மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன இந்த ரெண்டு ஊழியத்துக்கு கேட்டா இதுதான். சரீரப்பிரமான தேவைகளை சந்திப்பது ஒரு டீக்கனுடைய வேலை, உதவிக்காருடைய வேலை. ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பது ஒரு கண்காணிகளுடைய வேலை. இதைதான் பிரதானமாய் செய்யப்பட வேண்டும். அதோடு கூட தேவனது வரங்களை கொடுத்திருப்பார் என்றால், பிரசங்கிக்கூடிய வளமோ இல்ல டீச் பண்ற ஒரு வரமோ கொடுத்திருந்தார் என்றால் அதை செய்வதில் ஒரு தவறு கிடையாது. இதை குறித்தெல்லாம் போன வாரம் நிறையவே கத்துக்கிட்டோம். ஓகேவா? நீங்க ஒருவேளை யூடியூப்ல இருக்கும், நீங்க பாத்துக்குவாங்க. 2ஆம் வசனத்தை படிச்சோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு செய்யட்டும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று முதலாவது வாழ்த்துறையை நம்ம படிச்சோம். இன்னைக்கு 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பிலிப்பு திருச்சபையாரை இணைத்து இந்த பவுல் ஸ்தோத்திரம் செலுத்துவதை, நன்றி செலுத்தி எழுதின ஒரு வார்த்தையை இங்க படிக்கும். 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்து வரைக்கும் இந்த பிலிப்பு திருச்சபையை இணைக்கும் பொழுது பவுலடிகளார் எப்படி ஸ்தோத்தரித்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் என்பதை தான் படிக்க முடியும். பாருங்க, 3ஆம் வசனத்திலிருந்து, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்யலையா அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும், அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கும், உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு என்ன பண்ணுகிறேன், விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, பவுல் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு புதிதான விஷயம் கிடையாது. எங்க இருந்து மகிழ்ச்சியா ஒரு ஜெபம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கடிதத்தை எழுதும் போது பவுல் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறார் மனுஷன். எனக்கு ரொம்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை படிக்கும் போதெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இப்ப சுதந்திரமா வெளியில போய் பிரசங்கம் பண்ண முடியல, அவரால் பழைய மாதிரி ஊழியம் பண்ண முடியல. ஊழியம் பண்றாரு, ஆனா வெளியே போக முடியாது. சிறைச்சாலையிலே ஒரு கைதியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மகிழ்ச்சியோடு இந்த ஜனங்களுக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், உங்களை நினைச்சு ஸ்தோத்திரம் செலுத்துறேன் என்று சொல்லி கேட்பது புதிதல்ல இவங்களுக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த சபை உருவாவதற்கு காரணமே பிலிப்பு திருச்சபை சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த மனுஷன் என்ன பண்ணவங்க பாட்டு பாடி கர்த்தரை நன்றி செலுத்துற மனுஷங்க. அப்ப அந்த பிலிப்பு பட்டணத்துல சிறைச்சாலையிலேயே அவ்வளவு எப்படின்னா கட்டுகள் இருக்கும் பொழுது, காலையும் கை தொழுமரத்துல கட்டி வைக்கப்பட்ட பொழுதே கர்த்தருக்கு நன்றி செலுத்துற மனுஷன், ஸ்தோத்திரம் செலுத்தின ஒரு மனிதர், கர்த்தருக்காக ஊழியத்தை அவ்வளவு கனமல்ல அந்த பாடுகளுக்கு சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதருக்கு இன்னைக்கு ரோம சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த கட்டுகளும் சிறைச்சாலையும் என்ன செய்யலன்னா அவர் சந்தோஷத்தை அடக்கி வைக்கவே முடியல. அது எப்பயும் போல மகிழ்ச்சியா தான் இருக்கிறார். அப்ப பிலிப்பு சபையாருக்கு ஒண்ணு தெரியும், இந்த பவுலுக்கு வருத்தம் அப்படின்னு என்னன்னா ஆவிக்குரிய விஷயத்துல ஏதாவது தவறுனா மட்டும்தான் அந்த மனுஷன் என்ன செய்வாரு, வருத்தப்படுவார். மற்றபடி தொழுமரத்துல கட்டி வச்சாலும் இல்ல சிலுவ மரத்திலே கட்டி வச்சாலும் இவர் எப்படி இருப்பாரு, ரொம்ப ஹாப்பியா இருப்பார், ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார். இந்த பிலிப்பு சபையாருக்கு நல்லாவே தெரியும். ஆகவே இந்த மனிதர் சிறைச்சாலையில் இருந்து மகிழ்ச்சியோடு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் என்று சொல்லும் பொழுது இது ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா இவங்க ஏற்கனவே அதே பட்டணத்துல சிறைச்சாலை இருக்கும் பொழுது பாடல் பாடி அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சிறை காவலனை மீட்டுக் கொண்டு அவனை ரட்சிப்புடன் நடத்தினது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும்.
இது ரொம்ப அற்புதகரமான ஒரு விஷயம். இந்த சபையாருக்கும் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த மனிதர் நன்றி செலுத்துறார். எதுக்கு? சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நாள் முதல் இதுவரைக்கும் நீங்க எப்படி இருக்கீங்களா, அந்த சுவிசேஷத்துக்கு எப்படி இருக்காங்களா, உடன்பட்டவர்களானபடியா. அப்பனா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டாங்க. அதே போல அந்த சுவிசேஷம் வெளியிலே செல்வதற்கு, அந்த சுவிசேஷம் பல பேருக்கு சென்றடைவதற்கு இவர்கள் பேருதவியா இருந்திருக்கிறாங்க. இவங்களும் பண்றாங்க. இந்த பவுல் மூலமாகவும் அந்த ஊழியம் போவதற்கு இவர்களுடைய பெரும் பங்கு இருக்கு. இன்னைக்கு இவங்க இவ்வளவு பொருளை அனுப்புறாங்க, பணத்தை அனுப்புறாங்கன்னு கேட்டா இதெல்லாம் எதுக்கு? எப்படியாவது சுவிசேஷம் போய் அடையிட்டு எல்லா இடத்துக்கும். அப்ப இவருடைய பங்கு இருக்குது, உடன் பங்கா இருக்கிறாங்க. அர்த்தம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்பா, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சேன், சபையை ஸ்தாபிச்சேன், சபை உருவாயிடுச்சு, நீங்க அதுலயே திருப்தி ஆகல. ஏன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, நான் எங்கேயோ சுவிசேஷம் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த சுவிசேஷ ஊழியம் தொடரட்டும் என்று எண்ணி நீங்க அதுக்கு எப்படி இருக்கீங்கன்னா உடன்பட்டு எனக்கு உடனா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு உதவியா இருக்கிறீங்கிறார். அதற்காக துவரை சோத்தரிக்கிறாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தில் விண்ணப்பம் பண்ணி அடுத்து சொல்ற, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். இடத்துல நற்கிரியை தொடங்கினவர் என்று சொல்லும் பொழுது அது ரட்சிப்பை பத்தி சொல்லுது. ஓகே, இந்த பிலிப்பு திருச்சபையினுடைய ரட்சிப்பை பத்தி பேசுறாங்க. நற்கிரியை தொடங்கினவர் என்று கேட்டால் இதுவரைக்கு அவருடைய வாழ்க்கையில துர்க்கிரியை இருந்தது. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, பாவத்துல இருந்தாங்க. அப்ப இப்ப பவுல் சொல்லுகிறாரு, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை ஆரம்பித்து, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சாரு பார்த்தீங்களா, அந்த ரட்சிப்பை தொடங்கினவர் அதை எப்ப முடிப்பாராம்? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அந்த ரட்சிப்புக்கு நேரம் உங்களை வழிநடத்துவது உண்மைதான். அதே ரட்சிப்பிலே நீங்கள் நிலைத்திருந்து அந்த சுவிசேஷத்திற்கு உண்மையாய் வாழ்வதற்கு கடைசி வரை இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை அவர் நடத்தி வருவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால். அதை நம்ம திரும்ப சொல்றார். நான் எதுக்கு நன்றி செலுத்துகிறேன்? ஒன்று, சுவிசேஷ ஊழியத்தை கூடவே இருக்கிறீங்க. 2, என்னுடைய ஊழியத்தின் பாதையில எனக்கு கட்டுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாம் இருந்தா கூட எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்ன கிருபை? சுவிசேஷ அறிவிப்பு. நீங்க சொல்றது மாத்திரமல்ல, எனக்கும் முடிஞ்ச அளவுக்கு என் கூடவே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, அதை உறுதிப்படுத்துவதற்கு கூடயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினால் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லாரும் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. அப்ப 3ல இருந்து 8 வரைக்கும் பவுல் பிலிப்பு திருச்சபையாரை நினைக்கும் பொழுது எதெல்லாம் நினைச்சாரு? சுவிசேஷத்துல உண்மையா கூட இருந்ததுக்கு, இந்த ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புல தகுதியா நடந்துகிட்டதுக்கு, இப்ப வரைக்கும் நான் எங்க இருந்தாலும் என்னையே நினைச்சு பார்த்து என் ஊழியத்தில் நீங்க உடன் பங்காளரா இருப்பதற்கு, இப்படி பல விஷயங்கள் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறார். நன்றி தேவன், நன்றி செலுத்துகிறேன், இப்படிப்பட்ட ஒரு சபையை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி என்று அந்த சபைக்காக நன்றி செலுத்துகிற பகுதிதான் 3 முதல் 8 வரை. இப்ப 9, 10, 11 பிலிப்பு திருச்சபையாருக்கான ஜபத்தை இங்க பவுல் ஏறெடுக்கிறார். 9, 10, 11ஆம் வசனத்திலே பவுல் அடிகளார் பிலிப்பு திருச்சபையாருக்காக ஜெபிக்கக்கூடிய ஜபத்தை இங்க நம்ம படிக்க முடியும். பாருங்கள், மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். இந்த 3 வசனத்துல பவுலுடைய ஜெபத்தை பாருங்க, ரொம்ப அற்புதகரமான ஜெபம் இது. இது ஏதோ ஹோல்சேல் பிரேயர் கிடையாது, பொத்தாம்பொதுவான ஜெபம் சொல்லுவாங்கல்ல, ஆண்டவரே பிலிப்பு சபையை ஆசீர்வதியும். இது 1 வருடம் முடிஞ்சிருச்சு. நம்ம சில நேரம் நைட் பிரேயர் பண்ணுவோம் நம்ம வீடுகள்ல, ஆண்டவரே முரபு சபைக்காக ஜெபிக்கிறோம், அதை ஆசீர்வதியும். ஈஸி, நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லவே வேண்டாம், மொத்தமா சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அது அவரே எடுத்துக்கிட்டோம். ஆண்டவரே உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால என்ன செய்ய நினைக்கிற செய்யுங்க அப்படின்னு. இந்த பொத்தாம்பதுவான ஹோல்சேல் பிரேயர் கிடையாது. ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற பவுல் அந்த ஜெபத்துல
ஸ்பெசிபிக்கா இருந்தார். அதாவது எதற்காக ஜெபிக்க வேண்டும், ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் நம்முடைய ஜெபத்திலே. நம்முடைய பிரேயர் எப்படி இருக்கும்னா ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், ஸ்பெசிபிக்கா இருக்கணும். அதாவது ஆவிக்குரியதாகவும் இருக்க வேண்டும், இன்னொன்று தனித்துவமாக இருக்கும். அதாவது இதுதான் ஒரு அந்த கருத்தோடு இதுக்குத்தான் என்ற ஒரு நோக்கத்தோடு அதை ஜெபிக்கணும். அது மிக முக்கியம். பவுலுடைய ஜெபம் ரொம்ப அற்புதகரமான, அதாவது எல்லா நிருபத்தினுடைய ஜெபம் இருக்கும். நம்ம போன இது எபேசியல படிக்கும் பொழுதும் அவர் ஜெபிச்சார், அந்த சபைக்காக ஜெபித்தார். அந்த ஜெபத்தில் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சபையார் தான் கட்டுகள் இருக்கிற பவுலுக்கான ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆனா பவுல் இந்த சபையாருக்காக ஜெபம் பண்றார். நான் என்ன ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காகன்னு கேட்டா நிறைய விஷயத்த பேசுறேன். அருமையான அந்த பிரேயர்ல அற்புதகரமான ரொம்ப ஸ்பெசிபிக்கா இதற்காகத்தான் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தை பாருங்க, என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க. இந்த 9ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. அப்ப எது தேவனுக்கு மிகவும் முக்கியமோ உத்தமமோ அதை இந்த சபையார் செய்யணும். இது முதல் பிரேயர் பாயிண்ட். தேவனுக்கு இது உத்தமம் தெரியும், இதுதான் சரின்னு தெரியும். அப்ப எது பிரைமரி, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எது முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை இந்த திருச்சபையார் முன்வைத்து அதற்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி இவர் அங்கிருந்து ஜெபம் பண்றார். இரண்டாவது ஜெப குறிப்பு நீங்க பாத்தீங்கன்னா, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். பாத்தீங்களா, இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க கவனிச்சு படிச்சீங்கன்னா தெரியும். அதாவது அன்பானது எப்படி இருக்கணுமா, அறிவிலும் உணர்விலும் பெருகணும். அது என்ன, அன்புல அறிவு உணர்வும் வரணும். நம்ம ஸ்பர்ஜன் பிரதர் சொல்வார், ஒரு முறை ஒரு ஊழியக்காரன் வந்தா, ஒரு ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரருக்கு சுகர் பேஷண்ட், சுகர் பிரச்சனை இருக்கு அவருக்கு. அப்ப ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. சாப்பிட கூப்பிடும் போது அந்த ஊழியக்காரருக்கு என்ன பிரச்சனை, சுகர் பிரச்சனை. அப்ப என்ன சாப்பிடக்கூடாது, அவரு என்ன சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்ஸ் அவ்வளவா எடுக்கக்கூடாது. விசுவாசிக்கு அன்பு நிறைய இருக்குது. யார் மேல, ஐயோ நம்ம வீட்டுக்கு ஊழியக்காரர் வந்துட்டாரு, அவர் நல்லா கவனிக்கணும், அவரை நல்லா போஷிக்கணும், அவருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணுங்கிறது யாருக்கு ரொம்ப உண்மைதான். பொதுவாகவே ஊழியர்கள் வரும் பொழுது விசுவாசிகள் அன்போடு கவனிப்பது ரொம்ப நல்லது. இங்க பவுல் சொல்ல வருது அந்த கருத்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம அன்பு வைக்கிறது நல்லது. அந்த மனுஷனுக்கு சுகர் பேஷண்ட் தெரியும், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே என்ன ஆக போகுது, எடுத்தவங்க 2 லட்டை, ஒரு பாயசத்தை, ஒரு கேசரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே ஆளை விட்டு முடிஞ்சுட்டாரு. அன்பு அதிகம். சாப்பிட்டு போய் படுத்தவரு வீட்டுலன்னா அவங்க மனைவி கண்டிச்சிடும், ஐயா சாப்பிடக்கூடாதுன்னு நிப்பாட்டிடும். ஆனா இது வெளியில வந்தாச்சு, யாரும் கேட்க மாட்டாங்க. அன்பு மிகுதியாக மிகுதியாக அந்த அன்பின் நிமித்தமா தான் வச்சாங்க. அந்த ஊழியக்காரர் மறிக்கணும்னு நினைக்கல, யார் மறிக்கணும் செத்து பேர்னாலே கொடுக்கல. ஆனா அந்த அன்புல என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப நேரங்கள்ல அறிவோடு உணர்வோடு அன்பை பகிர்ந்து விடும், ரொம்ப முக்கியம். நம்ம பல நேரங்கள்ல அதான் யோசிக்கணும். நம்முடைய அன்பு என்று சொல்லும் பொழுது இந்த அன்பு எதோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டால் அறிவோடு சேர்ந்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது மிக நல்லது. நான் என்னுடைய அன்பு ஒரு நாளும் மற்றவர்களுக்கு இடராகவோ இல்ல, அது அன்புதான், அன்பு மிக நல்லது. ஆனா அந்த அன்பே என்னவா மாறிடக்கூடாத, பல நேரங்கள்ல அது இடையூறாக மாறிடக்கூடாது, அது மற்றவர்களுக்கு இடரா மாறிடக்கூடாது, ஒரு தவறுதலா போயிடக்கூடாது. அதைத்தான் பவுல் சொல்றாரு. நான் 2வது ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி இந்த அன்பு என்னவா மாறிடக்கூடாது அப்படின்னா அறிவு இல்லாத மாறிடக்கூடாது. நான் சாப்பாடு விஷயத்தை பத்தி சொல்லல, பொதுவாகவே சொல்லுகிறேன். நான் ஒருவேளை எனக்கு தேவை கொடுத்த பொறுப்புகளா இருக்கட்டும், என் பொறுப்புகள்ல நான் அன்பா இருக்கிறேன் உண்மைதான். ஆனா அந்த அன்பை என்னவா மாறிடக்கூடாதுன்னா அது பின்னாட்கள்ல அது எனக்கும் இல்ல என்னுடைய ஆவிக்குரிய நிலைமைக்கும் அது இடரலா வந்துடக்கூடாது. அது மிக நல்லது. நான் என்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன், அன்புதான். ஆனா அந்த அன்புவே என்னவா வந்துடக்கூடாது அப்படின்னா அது அறிவோடு கூடிய அன்பா இருக்கணும். நான் இவ்வளவு இந்த அன்பை காட்டுகிறேனே, இந்த அன்பினாலே என் பிள்ளைகள் இடருவார்களா இல்ல தேவனுக்கு நேராக சேருவார்களா, எல்லா விஷயத்தையும் சொல்றேன். நம்முடைய அன்பு என்பது அறிவோடும் உணர்வோடும் கலந்த ஒரு கலவையா இருந்தால் அது மிக அற்புதகரமான ஒரு வளர்ச்சிக்கு நேராயிப்போம். அதைத்தான் பவுல் அந்த திருச்சபையாருக்கு சொல்லும் பொழுது, ஒன்று எது பிரைமரி, எது ப்ரையாரிட்டியோ முக்கியத்துவமானதோ அதை நாடுங்கள். 2வது உங்களுக்கு அன்பு அதிகமா இருக்கிறது, இந்த அன்புக்காக நன்றி சொல்கிறேன். நான் அதே அன்பு
அதாவது தேவனிடத்துல வைக்கக்கூடிய அன்போ இல்ல மனிதனிடத்துல வைக்கக்கூடிய அன்போ. இந்த அன்பு ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அறிவும் உணர்வும் இல்லாத அன்பா மாறிடக்கூடாது. அதைத்தான் பரிசேயர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அடிக்கடி கடிந்து கொள்ள காரணம். தேவன் மீது அவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க. வாரத்துல 2 முறை உபவாசம் பண்ணுவாங்க, சரியா தசமா செலுத்திடுவாங்க, தினந்தோறும் தேவாலயத்துக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்துல பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு எல்லா விதமான ஆவிக்குரிய தன்மைகளினுடைய பரிசேயர்கள் தேவன் மீது அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. ஆனா தேவன் அந்த அன்பை பார்த்தால் உண்மைதான், நல்ல அன்புதான். ஆனா அந்த அன்புல என்ன இல்லாம போச்சு அப்படின்னா என்ன இல்லைன்னா அறிவும் உணர்வும் இல்லை. அதத்தான் அவர் சொல்றாரு. ஒருவன் அடிபட்டு கிடக்குறான், நீ ஆலயத்துக்கு வரணும்னு சொல்ற, ஆனா அங்க அடிபட்டவனை பார்க்க மாட்டவன் நீ முதல்ல, அதுதான் எனக்கு முக்கியம்ங்கிறாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அன்பு மிக நல்லது, மனிதர்களிடத்திலையும் தேவனிடத்திலையும். அந்த அன்புல என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா உணர்வும் இருக்க வேண்டும், அறிவும் இருக்கு. அதைத்தான் பவுல் அடிக்கிறார் பிலிப்பு சபையாருக்கு சொல்றார். 2வது தேவகுறிப்பு அதுதான். இதுல நீங்கள் பெருகணும் அப்படிங்கிறாரு. 10வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறையணுங்கிறார். 3வது பிரேயர் அதுதான். 1 முக்கியமானதை நாடுங்கிறாரு, 2வது அன்பிலே அறிவும் உணர்வு இருக்கட்டுங்கிறாரு, 3வது நீதியின் கனிகளால் நிறையணுங்கிறார். ஒரு விசுவாசி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான், கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் ஆட்டோமேட்டிக்கா கனி வந்துடும். நீங்க யோவான் 15ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுங்க, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கெல்லாம் கொடியப்பா. இந்த கொடியானது செடியோடு நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திராமல் என்ன செய்ய கனி கொடுக்க முடியாது. அப்ப கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தையிலும் ஒரு விசுவாசி நிலைச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கனி வெளியே வந்துடும். அந்த கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துருவோம். அதைத்தான் பவுல் அடிகளார் இங்கே சொல்லுகிறார், நான் எதற்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் நீதியுள்ள கனிகளால் நிறைந்தவர்களாமா. என்னிடத்தில் நீதி இல்லை, ஆனா நீதியுள்ள தேவன் இருக்கிறார். அப்ப அவரோடு கூட நிலைச்சிருந்தா மட்டும்தான் அந்த கனி என்னிடத்துல வெளிப்படும். 3வது ஜெப குறிப்பாக அதைத்தான் ஜெபிக்கிறார். அடுத்த அவசரம் பாத்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்கள் பரிசுத்தமாகவும் இன்னொன்னு இடரல் அற்றவளமா இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். மற்றவருடைய வீழ்ச்சிக்கு, மற்றவருடைய ஊழியங்களுக்கு, மற்றவருடைய வாழ்க்கைக்கு இடரல் இல்லாதபடிக்கு, வீழ்ச்சியை என் மூலமாக மற்றொரு வீழ்ச்சி அடையக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்க, இதற்காக நான் உங்களை வேண்டுதல் செய்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்ப 1ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாழ்த்துரைக்கும், 3 முதல் 8 வரைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கும், 9, 10, 11ஆம் வசனத்திலே ஜெபத்திற்கும் எடுத்துக்கொண்டார். அப்ப இந்த மனிதனுடைய ஜெபம் ரொம்ப அற்புதகரமான ஜெபம். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான ஜெபத்தை ஏறெடுப்பார். ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஸ்பிரிச்சுவலா இருக்கும். இந்த ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிறவரை பத்தி அவருடைய வாழ்க்கை சரிதை படிச்சேன்னு தெரியும். ஜார்ஜ் முல்லர் இவருக்கு யாராவது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்ல மாட்டார். அதை கேட்டு கொண்டு போய் அந்த பிரேயர் பாட்ல எழுதிக்கிடுவார், அந்த டைரியில எழுதி வச்சுக்கிடுவார். எழுதி வச்சுட்டு அதற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அதுல எத்தனை ஜெபங்களுக்கு ஆன்சர் ஆயிடுச்சு, பதில் கர்த்தர் கொடுத்து விட்டார் என்பதை பார்த்து அது ஒவ்வொரு நாள் டிக்கடிச்சுட்டே வருவார். அதாவது ஜெபிக்கிறார், அதற்கு பதில் கிடைத்து விட்டதா என்பதை அவர் பார்ப்பார். பதில் கிடைக்க 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 அவர் என்ன செய்வார்னா அதை குறிச்சு வச்சுக்கிட்டே வருவார். எத்தனைக்கு பதில் கிடைச்சிருக்குது, இன்னும் எத்தனைக்கு பதில் கிடைக்கப்பட வேண்டியிருக்குது. அப்ப இவருடைய ஜெப வாழ்க்கை என்பது ஏதோ மொத்தம் பொதுவான ஒரு ஜெப வாழ்க்கை எல்லாம் முடிக்கி மிகுந்த கவனமாக, மிகுந்த ஒரு சரியான நோக்கத்தோடு, கர்த்தரோடு கூட சரியான உறவில அந்த ஜெபம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட பரிசுத்தம் நிறைய பேருடைய ஜெபம் பண்ணியிருக்கிறார். இப்ப நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். அடுத்து நீங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பவுலுடைய பாடுகளின் பலன்களை பற்றி அவர் பேசுறார். நான் பட்ட பாடுகள், தேவனுக்காக பட்ட பாடுகள் பெருசுதான், ஆனா அதை விட பெரிதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பாடுகளினாலே எனக்கு வந்த பலன்கள் பெருசு. அப்புறம் எந்த அளவுக்கு தேவனுக்காக ஊழியம் செய்து பாடுகள் அனுபவித்தனோ அந்த பாடுகளினால் வந்த பலன்கள் என்ன, அதைத்தான் 12ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் பேசிட்டு வரார். என்னென்ன பலன்கள்லாம் கிடைச்சுன்னு அவர் ஒவ்வொரு வசனமாய் பேசிட்டு வரார். அதை நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்திலே, சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதா இருக்கிறேன்.
அப்ப இந்த அருமையான பவுலடிகளார் சொல்லுகிறாரு, எனக்கு சம்பவிச்ச நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம போகலாம், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறார். ஆனா எல்லாமே எதுக்காகத்தான் கேட்டா, சுவிசேஷம் வெளியே போகணும். எப்படியாவது சுவிசேஷம் செல்வதற்காக மட்டும்தான் தேவன் எனக்கு இந்த பாடுகளை அனுமதிக்கிறார். அப்படி கீழே சொல்றாரு, அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கம் ஆகி, அதாவது என்னன்னா, அந்த ரோம அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜாவா இருக்கட்டும், அங்க இருக்கிற சிறைவாசிகளா இருக்கட்டும், அங்க இருக்கிற தலைவர்களா இருக்கட்டும், சேனாதிபதிகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும், இந்த பவுல் எதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டாரு, இல்ல ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு, பாவம் பண்ணி, இல்ல மாம்சீக ரீதியான பாவத்துல விழுந்ததுனால வந்தார், அப்படி கிடையாது. எல்லாருக்குமே தெரியுமா எதுக்காக இந்த பவுலடிகளார் இப்பொழுது சிறைச்சாலை இருக்க காரணம் என்ன அப்படின்னா, சுவிசேஷத்திற்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற உண்மையை இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறார். உங்களுக்கு இப்ப தெரியும். அது மாத்திரமல்ல, சகோதரிகள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நான் கட்டுகள் பட்டவனாக சுவிசேஷம் சொல்றேன். இவ்வளவு இந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்தே இப்படி ஊழியம் பண்றாரு அப்படின்னா நம்ம எவ்வளவு ஊழியம் பண்ணணும்னு சொல்லி வெளியில் இருக்கிற ஜனங்கள் இந்த கட்டுகளினால என்ன பண்றாங்க அப்படின்னா தைரியம் கொண்டு ஊழியம் பண்றாங்க. நாளைக்கா நன்றி செலுத்துறேன் அப்படிங்கிற என்னென்ன பலன்? ஒன்று, இங்க அரண்மனை உள்ள எல்லாருக்கும் தெரியுது சுவிசேஷத்துக்காக வந்திருக்கிறார், அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, வெளியில இருக்கிற ஜனங்கள் தைரியமாய் ஊழியம் பண்றதுக்கு நான் அங்க உள்ள இருந்து செய்யற ஊழியம் அவர்களை திடப்படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, சிலர் 15 பாருங்க, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். இப்ப உள்ள போயிட்டார் பவுல். இந்த பவுல் எப்ப ஒளிந்து போவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு, அது எப்பயுமே இருந்துச்சு. கொரிந்து பட்டணத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பவுலுடைய ஊழியத்திற்கு விரோதமாய் ஒரு கூட்டம் நின்றே இருந்துச்சு. ஏன்னா பவுல் பக்கம் கர்த்தர் இருந்து அவன் போகிற இடமெல்லாம் ஆத்துமாக்களை கொடுக்குறாரு, ஊழியத்தை அப்படி நல்ல விருத்தியாக்கிட்டே இருக்கிறாரு, நல்ல ஊழியம் பெருகிட்டு இருக்கு. இப்படி பெருகி கொண்டிருக்கும்போது இப்ப கட்டுகள் உள்ள போயிட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப பவுல் இல்லைன்னா என்ன நான் பாக்குறேன்னு சொல்லி இந்த பொறாமையினாலும் விரோதத்தினாலும் எழுந்து செஞ்சாங்கன்னா, நான் பவுலை போலவே ஊழியம் பண்ண போறேன்னு சொல்லி எடுத்து போனாங்க, போய் பிரசங்கம் பண்ணாங்க, பிரசங்கிக்கிறார்கள். 16 பாருங்க, சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினால என்ன செஞ்சாங்கன்னா அறிவிக்கிறான். ஊழியம் செஞ்சாங்க, சுவிசேஷம் பறைசாற்றினாங்க. சுவிசேஷம் பறைசாற்றப்பட்டதிலே அந்த மனசு ஒண்ணு இருக்குல்ல, ஒண்ணு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தமாக ஊழியம் செய்வது ஒன்று, இன்னொன்று தீமையான மனது, தேவையில்லாத தவறான எண்ணத்தோடு பொறாமையினாலே ஊழியம் செய்வது ஒன்று. ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு தன்னுடைய சுய மேன்மைக்காக சுய பெருமைக்காக செய்வது ஒரு பக்கம். அதான் சொல்றேன், இவங்க நிறைய பேர் பொறாமை அடிச்சாங்கப்பா, இல்ல என் பேரை கெடுக்கிறதுக்காக செஞ்சாங்க, அவங்க கூட பிரசங்கம் பண்ணாங்க, அவங்க சுவிசேஷமா பிரசங்கம் பண்றாங்க, தவறா பிரசங்கம், உண்மையான சுவிசேஷத்தை அவர்களும் பிரசங்கித்தாங்க. நான் இல்லாத நேரத்திலே இவர்கள் என்ன வைராக்கியம் கொண்டு பொறாமையினாலே ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் அடுத்து பாருங்க, சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிச்சாங்க. உண்மைதான், ரெண்டு பக்கம் இருந்துச்சு. இதனால் என்ன பாருங்க, எப்படி சொல்றாரு, இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இந்த இடத்துல பொறாமையினாலும் தீமையான மனதினாலும் ஊழியம் பண்ணாங்க, சுவிசேஷம் செஞ்சாங்க, அதற்காக சந்தோஷப்பட்டாருன்னா கிடையாது. தவறா புரிஞ்சிருக்க, சுவிசேஷம் சென்றடைஞ்சதுக்காகத்தான் சந்தோஷப்பட்டாரே ஒழிய, நம்மை நீங்கள் பொறாமையினாலும் தீமையான எண்ணத்தினாலும் சுவிசேஷம் பிரசைங்கள் என்று என்ன செய்யறது, நம்ம பவுல் அவரு நமக்கு என்ன உற்சாகப்படுத்துறது இல்லை. இந்த வசனத்தை படிக்கும்போது புரிஞ்சுக்கிறோம், எப்படியோ சுவிசேஷம் போவது சந்தோஷப்படுறேன், உண்மைதான், சுவிசேஷத்திற்காக சந்தோஷப்பட்டார், ஆனால் அந்த எண்ணம் தவறான எண்ணம். ஆகவே இந்த பொறாமையினாலும் நல் மனசாட்சி இல்லாத தீமையான மனசாட்சியால் செய்யப்படுகிற ஊழியத்திலே ஒரு நாளும் தேவன் அதை விரும்புகிறதில்லை, சந்தோஷப்படுகிறது இல்லை. அதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். இங்க அவர் அதை அவர் ஒரு நாளும் அதை என்கரேஜ் பண்றதுக்கு இல்லை. அடுத்தவர் சொல்றாரு, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியின் உதவியினாலும், பரிசுத்தாவியை பற்றி சொல்றாரு, பரிசுத்தாவின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். 20 பாருங்க, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட
ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். பாருங்க, பவுலடிகளார் தனக்கு நேர்ந்த உபத்திரவங்களை பல நேரங்களில் சொல்லி காட்டுகிறார். இவனுக்கு இந்த பவுலடிகளாருக்கு பலவிதமான சரீர பிரச்சனைகள் இருந்துச்சு, மனதளவில பிரச்சனை இருந்தது. ஆனால் மகிழ்ச்சியோட இருந்தார். ஒரு முறை 2 கொரிந்தியர் நிருபத்துல அவர் சொல்லுவார், அந்த கொரிந்து சபைக்கு எழும்ப சொல்லி போற ஒரு வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே தனக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை பத்தி பேசியிருப்பார். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுற ஒரு வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அன்றியும் எனக்கு 2 கொரிந்தியர் 12:7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. பாருங்க, பவுலடிகளாருடைய வாழ்க்கையில அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு முள் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவர் எவ்வளவோ சபைகளை ஸ்தாபித்த ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர். இவரே பல அற்புதங்களை பண்ணியிருக்கிறார், பல பேருக்கு அற்புதம் பண்ணியிருக்கிறார். அநேக பிரயாணங்கள் பிரயாணித்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறார். இப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டுச்சான். அந்த முள்ளு என்ன? அவரே கீழே சொல்றாரு. அது என்ன? அவருக்கு இருந்த முள்ளு என்னன்னு கேட்ட போது அந்த 10ஆம் வசனத்தில் நீங்க படிக்கும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க. அந்த முள்ளு என்னென்ன முள்ளா பாருங்க 10ஆம் வசனத்திலே, அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலம் உள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் 5 விதமான பிரச்சனை சொல்றாரு. தனக்கு இருந்த முள்ளு இதுதாங்கிறார். பலவீனங்களினாலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் 5 விதமான பிரச்சனைகளை முன்னெடுக்கிறார். இந்த 5 விதமான முள் என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அது என்ன முள்ளு? இதுதான் சொல்றாரு. இங்க சொல்லும் பொழுது பலவீனம் என்ற முள், நிந்தைகள் என்ற முள், நெருக்கங்கள் என்ற முள், துன்பங்கள் என்ற முள், இடுக்கங்கள் என்ற முள். இதெல்லாம் ஆண்டவரை கொஞ்சம் நீக்க வச்சீங்கன்னா இன்னும் நிறைய ஊழியம் பண்ணலாம்ல, நானு இன்னும் நிறைய இடங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம்ல, ஏன் அப்படின்னு சொல்லி இந்த பவுலடிகளார் விடலையன் தேவனிடத்துல மன்றாடுகிறார். ஆண்டவரே எனக்கு இந்த முள்ளை எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. எத்தனை வருஷம் பண்ணாலும் அவரே சொல்றாரு 8ஆம் வசனத்திலே, அது என்னை விட்டு நீங்க படிக்கு நான் 3 தரம் கர்த்தருக்கு என்ன பண்ணான் வேண்டிக் கொள்ளி. சும்மா விடல அவர். எனக்கு இந்த நிந்த இல்லாம, கொஞ்சம் கஷ்டம் இல்லாம, பலவீனம் இல்லாம, இதெல்லாம் இடுக்கங்கள் இல்லாம எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஊழியம் செய்யலாம், இன்னும் நல்லா போகலாம் ஊழியத்துல. இந்த முள்ள நீக்கிருங்க, இந்த முள்ள நீக்கிருங்க. ஏன்னா அது ஒரு சாத்தான் போல என்னை குட்டிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற 3 முறை ஜெபிக்கும் பொழுதும் தேவன் சொன்ன ஒரு பதில் ரொம்ப அற்புதகரமான பதில். நான் அந்த முள்ளை நீக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். எதுக்காக நீக்க மாட்டேங்க அப்படின்னா அதற்கான பதில சொல்றாரு பாருங்க. எதுக்காக என்று கேட்டால் அதற்கு அவர் தேவன் சொன்ன பதில பாருங்க. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இப்ப 7ஆம் வசனத்தை படிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம். பவுல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்னா, பேதுரு அப்படி நிருபத்தில் எழுதும்போது சொல்வார், ஐயா பவுலுக்கு வெளிப்படுத்தின சில சத்தியத்தை என்னாலே புரிஞ்சுக்கிற முடியல. பாரு, நீங்க பேதுரு எழுதின முதல் நிருபத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் பவுலை பத்தி பேசும்போது பேசுவார். பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நிறைய சத்தியங்கள், வெளிப்பாடுகளை இன்னைக்கு நான் படிக்க எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற அப்படிப்பட்ட ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்றவர் யாருன்னா பவுல். அவ்வளவு உயர்ந்த ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, ஏன் ஆண்டவர் இந்த முள்ள நீக்க மாட்டேங்க, ஏன் இந்த முள்ள விட்டு நீக்க மாட்டேங்குது, இதே பாடுகளோடு இருக்கிறேன்னு ஏன்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஒரே சிம்பிளான ஒரு வசனம் சொல்றாரு. அப்பா எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற மேன்மையின் நிமித்தம் நான் உன்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் என்ன கொடுத்தான். அதாவது தேவன் பெருமை உள்ளவனுக்கு எப்பயுமே எப்படிப்பட்டவன்னா எதிர்த்து. எனக்கு இந்த இடத்துலதான் தேவனுடைய உயர்ந்த குணத்தை படிக்க முடியும். நீ ஒருவேளை பெருமை உள்ளவனா மாறிட்டு அப்படின்னா, இதுவரைக்கும் நான் உனக்கு நண்பனா இருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த தேவன் யாருன்னா பவுலுடைய தேவன், பவுலுக்கு நண்பர், பவுலுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம்ப்பா. ஆனா ஒருவேளை உனக்கு மேன்மையும் பெருமையும் வந்துருச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் நண்பனாக சிநேகிதனா இருக்கக்கூடிய நான் தான்
உனக்கு முதல் எதிரியா மாறிடு. ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்படி இருப்பானா, எதிர்த்து இருப்பான். நான் உனக்கு இந்த முள்ளு இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு எப்படி இருப்பேன்னா நண்பனாவே இருந்திருப்பேன். ஒருவேளை இந்த முள்ளு இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணிருவேன்னா மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிருப்பேன். ஒருவேளை நீ மேன்மை பாராட்டிட்ட, பெருமை பாராட்டிட்ட அப்படின்னா உனக்கு முதல் எதிரியா நிக்கிறது நான் தான். உனக்கு எதிராக இருக்கக்கூடிய நானா இருப்பேன். ஆகவே இந்த முள் என்பது சாபம் தான், முள் என்பது கஷ்டம் தான். ஆனால் அது எப்படிப்பட்ட முள்ளா உனக்கு இருக்குன்னு கேட்டா நீ வழி நினைக்காத, அது உனக்கு பாதுகாப்பான முள். நம்ம பொதுவா முள்ள விரும்ப மாட்டோம், வீடுகளை வளர்க்க மாட்டோம். ஆனால் அந்த முள்ளை சில நேரத்துல வைப்போம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்புக்காக. இந்த பவுலடி கேட்ட கேள்விக்கான பதிலை பவுல் தேவனை தான் சொல்றாரு. நீ பெருமை என்ற ஒரு பாவத்துல விழுந்துட்ட அப்படின்னா, நீ மேன்மை பாராட்டிட்ட அப்படின்னா, நான் தான் உனக்கு முதல் எதிரியா சத்ருவா மாறிடுவேன். அப்ப நான் உனக்கு எதிரியா மாறாம சத்ருவா மாறாம இருக்கணும் அப்படின்னா உனக்கு இந்த முள்ளு அவசியம். பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த முள்ளு ஏன் ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் சொல்வதற்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் இந்த பலவீனமும் இந்த இடுக்கணும் இந்த நெருக்கங்களும் இந்த இடர்களும் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா இன்னும் நிறைய ஊழியம் செய்யலாம்ல, இன்னும் நிறைய ஓடலாம்ல, இன்னும் நிறைய எதற்காக செய்யலாம்னு நம்ம நினைப்போம். உண்மைதான். இந்த முள்ள மட்டும் நீக்கிறதுன்னு ஒரு நம்ம வேண்டி இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்லப்பா அது ரொம்ப நல்லதுதான் உனக்கு. இல்லைன்னா அந்த முள்ளு மட்டும் இல்லைன்னா ஒருவேளை பேதுருவுக்கே வெளிப்படுத்தாத வெளிப்பாடு உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலன் என்ற ஒரு பெயரை உனக்கு கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ சபைகளை ஏற்படுத்தின ஒரு பெரிய மனுஷனாக நீ மாறி இருக்கிற. இதன் மூலமாக ஒருவேளை நீ மேன்மை பாராட்டிக்க அப்படின்னா உனக்கு சத்துருவா நான் மாற வேண்டியதாயிரும். ஆகவே உனக்கு பாதுகாப்பான ஒரு முள்ளாம எது இருக்குன்னா இந்த முள்ளு இருக்குன்னு சொல்றாங்க. பவுல் அதை நினைச்சு பார்த்தா சந்தோஷப்படுறாரு. பிலிப்பியர் எழுதும்போது என் உபத்திரவங்கள், என் கஷ்டங்கள், என் கவலைகள் எல்லாத்துக்கான கத்து நன்றி சொல்றேன். ஏன் கேட்டா அதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறார். 1ஆம் அதிகாரத்தோட அவர் சொல்றாரு, நான் ஒன்றில் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுது மிகுந்த தைரியத்தோடு ஜீவனோ சாபம் எப்படி இருந்தா பரவாயில்ல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அதான் 21ஆம் வசனம் சொல்றாரு. பவுலுக்கு மிகுந்த முக்கியமானது எதுன்னு சொல்றாரு பாருங்களேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என் கிறிஸ்துவானவர் எனக்கு ஜீவன் என்னைக்கு வந்துருச்சோ, எனக்கு மரணம் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியும். மரணத்தை பார்த்து எனக்கு பயமே இல்லை அப்படிங்கிறார். அதை நான் ஆதாயமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மரணம் அநேகருக்கு அது ஒரு சாபம், அநேகருக்கு அது ஒரு இழப்புன்னு பார்த்துட்டு இருக்கிற கண்ணோட்டத்திலே பவுல் ஒரு புதிதான ஒரு விஷயத்தை காமிக்கிறேன்னு கேட்கிறான். மரணம் அது நமக்கு ஆதாயம்னு சொல்றேன். அடுத்த வருஷம் சொல்றாரு, ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். இப்ப ஒரு பெரிய போராட்டம் பவுலுக்கு. என்ன போராட்டம் சொல்றாங்களே, என்னை ஏனெனில் இவ்விரண்டினால நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை. முதல் ஆசை சொல்றாரு, எனக்கு என்னன்னா சீக்கிரம் இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு தேவனோடு இருக்க நம்ம ஆசைப்படுறோம்பா, அது ஒரு ஆசை. அது அதிக நன்மையா இருக்கும். இது ஒரு போராட்டம். 24ஆம் வசனத்துல அடுத்த போராட்டம் சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அதாவது எனக்கு எது நன்மை, நான் சாகுது எனக்கு நன்மை, ஆனா உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு நன்மை. இப்ப இந்த போராட்டம் பவுலுக்கு இருக்கு. ஐயோ நான் மரித்து சீக்கிரமா தேவ சமூகத்துக்கு போகவா, இல்ல ஜீவனோடு இருந்து உங்களுக்கு உதவியாய் இல்ல அனைத்து ஊழியர்களை செய்யவா? இந்த பெரிய போராட்டம் பவுலுக்கு இருந்துகிட்டே இருக்கு. தேவனிடம் போகவா, ஜனங்களோடு போகவா? இந்த போராட்டத்தை அவர் ரொம்ப அற்புதமாய் பேசுறார். இது எல்லா விசுவாசியும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல போராட்டம். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கணும். தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருக்க போகிறோம் என்ற ஒரு பெரிய ஆசை நமக்கு எப்பயுமே இருப்பது நல்லது. பொதுவாக ஒரு விசுவாசி மரணத்தை குறித்து நினைக்கிறது கிடையாது. பொதுவா நம்ம மரணத்தை பத்தி நினைக்க மாட்டோம். பொதுவா நம்முடைய சாவை பத்தி நம்ம யாராவது நினைச்சு சந்தோஷப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட விசுவாசி நிறைய குறைவுதான். பவுல் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் எழுதின எல்லா நிறுவனங்களையும் படிக்கிறேன், ஒரு வார்த்தையாவது தன்னுடைய மரணத்தை பத்தி பேசியிருப்பார். ஏன்னா அவருக்கு மரணம் இதுவரைக்கும் உலகத்தை பயமுறுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த பவுல் என்கிற ஒரு மனிதர் தான், தேவனுடைய ஊழியக்காரர் தான், மரணத்தை அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாரு, ரொம்ப எளிதா எடுத்துக்கிட்டாரு. அவர் இது என்ன பெரிய மரணம் தானே, இது என்ன வரைக்கும் கொஞ்ச நாள் தானே, அவ்வளவுதான், கொஞ்ச காலம் வாழ்க்கை, ஒரு 70 வருஷம் 80 வருஷம் அவ்வளவுதானே வாழப்போம், அதுக்கப்புறம் எப்படி போதுதானே போறோம். அதான் சொல்ற, தேகத்தை விட்டு பிரிந்து உம்மோடு இருக்க ரொம்ப ஆசாண்டவர் அப்படிங்கிறார். இந்த மகிழ்ச்சி இந்த ஆசை எல்லாம் ஈஸியா வந்துடாது.
அது கிறிஸ்துவை ஜீவனாய் கொண்ட ஒரு மனிதனுக்கு மரணம் மிக அற்புதகரமான ஒரு தருணமா இருக்கும். எப்பயுமே ரொம்ப அற்புதகரமா இருக்கும். மரணத்தை சந்தோஷமா ஏற்றுக்குருவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகம் நமக்கு கொஞ்ச காலம் தான் தெரியும், கொஞ்ச காலம் தான். எப்படியும் ஒரு நாள் நம்ம இந்த தேவத்தை விட்டு பிரிந்து தேவ சமூகத்துக்கு போயிடுவோம்னு தெரியும். அந்த நம்பிக்கை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்காரு. பவுல் அதான் சொல்றாரு, நான் எங்க இருக்கவா இல்ல அங்க போகவான்னு கேட்டா எனக்கு ஆசை அங்க போகிறதுக்கு. ஆனா உங்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டு போக எனக்கு ஆசை இல்லை. இன்னும் கொஞ்ச காலம் வந்து உங்களுக்கு ஆறுதலையும் கர்த்தருடைய வார்த்தையும் சுவிசேஷ பரிசல் நிறைய சபைகளை சாதிக்க எனக்கு ஆசை. இந்த 2 நாள் என்ன செய்யறேன்னா கொஞ்சம் எனக்குள்ள போராட்டம் இருக்குது, உண்மைதான். அது கர்த்தர் எதை பிரியப்படட்டும். ஆனா அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிகமான அவசியமாக இருக்கிறதுனாலே நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் 25 இருந்து ஏறக்குறைய கீழே வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சுவிசேஷத்திற்கு தகுதியாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அற்புதகரமான ஒரு வார்த்தை பேசியிருப்பார். பாருங்க 25 வசனத்திலே, இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கும் உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும், ஒரு நாள் உங்களை பார்ப்பேன்னு நம்புகிறேன். ஒரு நாள் உங்களை கண்டிப்பா பார்ப்பேன். அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும், எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்று நான் அறிந்திருக்கேன்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் செய்வாங்க நடந்து போங்க. ரொம்ப அற்புதகரமா சொல்றேன்ப்பா. நான் வரணும் வரலையோ, நான் இருக்கணும் இல்லையோ, நீங்க எந்த சுவிசேஷத்தை கேட்டீர்களோ சுவிசேஷத்திற்கு பாத்திரமா நடந்துக்கோங்க. ஒரு காலத்துலலாம் கிறிஸ்தவர்கள் தவறு செய்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்களாம் கிறிஸ்தவர்களா? ஒரு கிறிஸ்தவர் தவறு பண்ணிட்டாங்கன்னா, நான் எங்களை விடுங்கப்பா, கிறிஸ்தவர் நீங்க இப்படி தவறு பண்ணலாமா அப்படின்னாங்க. இன்னைக்கு தவறு செய்தாலே யாருதான்? கிறிஸ்தவர்கள் தான் பண்ணுவாங்க. அந்த மாற்றத்தை பாத்தீங்களா? ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கிறிஸ்தவர்கள் தவறு செய்தால் அதை நம்ப மாட்டாங்க. என்னப்பா கிறிஸ்டினா இருந்து தவறு பண்ணேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தவறு செய்தாலே அது யாருதான்? கிறிஸ்தவர்கள் தான். அது மாறிச்சு அப்படியே. இங்கதான் பவுல் சொல்றாரு, எப்பா நீங்க ஒரு சுவிசேஷத்தை கேட்டீங்க, அந்த சுவிசேஷத்துல ஒரு தெய்வத்தை குறிச்சு நீங்க படிச்சீங்க. அந்த தெய்வம் உங்களோட வரும் பொழுது, உங்களிடத்தில் இருக்கும் பொழுது அந்த சுவிசேஷத்தை கேட்டு அதிலே சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி நீங்க நடந்துக்கிறது மிக நல்ல தகுதியாய் நடந்து கொள்வது நல்லது. இல்லை அப்படின்னா நான் வந்து இவ்வளவு பிரயாசப்பட்டது அது வீணா. உங்களிடத்துல வந்து ஊழிய செஞ்சு சபையை சாதிச்சு இவ்வளவு கடிதங்கள் எழுதி அது வேஸ்ட். அதான் சொல்றாரு, எவ்விதத்திலும் நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு எப்படியா இருந்துக்கோங்க, பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். 22 வசனத்திலே, நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்துல கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. நீங்க என்னைய பாக்குறீங்க, இது பவுலுக்கு மட்டும்தான் போய் இப்படி போராடுவான்னு நினைக்காதீங்க. நீங்களும் இதே ஊழிய பயணத்தை தொடர்ந்தீங்க அப்படின்னா, நீங்களும் இதே கிறிஸ்துவுக்காக வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, பவுலுக்கு மட்டும் சிறையல்ல, உங்களுக்கும் அந்த போராட்டம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். நீங்க இந்த போராட்டத்தை இந்த பாடுகளை தவிர்க்கலாம், இல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை கூட வாழலாம், இல்ல உங்களுக்கு எப்படி வாழணும் வாழ்ந்துக்கலாம். ஆனால் ஒருவேளை கிறிஸ்துவுக்காக வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, எனக்கு இருக்கிற இதே பாடுகள் உங்களுக்கும் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் நீங்கள் எவ்விதத்திலும் சரியா நடந்து கொள்ளுங்கள். அந்த முதல் அதிகாரத்துல பவுல் அடிகளார் பிலிப்பு திருச்சபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார், ஜெபிக்கிறார். பின்பு தான் இந்த ஊழியத்திலே எப்படியெல்லாம் சில காரியங்களை கடந்து வந்தேன் என்ற அந்த பாடுகளினுடைய பலன்களை அவர் தெரிவித்துக் கொண்டே இருந்து தன்னுடைய ஆசையும் தெரிவிக்கிறார். நான் பூமியில இருப்பதா தேவ சமூகத்துக்கு போவதா என்று கேட்டால், என் ஆசை அது, உங்கள் ஆசை நான் உங்களோடு கூட இருப்பது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வருகிறேன் இல்லையோ, நீங்கள் இந்த சுவிசேஷத்திற்கு தகுதியா நடந்து கொள்ளும் சொல்லி
இந்த கர்த்தருடைய ஊழியத்தில் வரக்கூடிய பாடுகளிலும் நீங்க வந்து ஒரு நாளும் சிதைஞ்சு போயிடாதீங்க. அதுல இருந்து நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ள பார்க்காதீங்க. பாடுகளை அனுமதித்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்காக வாழுங்கள் என்று சொல்லி முதல் அதிகாரத்தை முடிக்கிறார். அடுத்த வாரம் கர்த்தர் சுத்தமா 2ஆம் அதிகாரத்திலே இந்த திருசபையாருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை காண்பிக்கிறார். நீங்கள் எப்படி கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று அவரை ஒரு மாதிரியாக வைத்து இந்த சபை எப்படி வாழ வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்க முடியாது இருக்கிறார். கர்த்தர் சுத்தமா அடுத்த வாரம் அதை கற்றுக்கொள்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல இரவு நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிற மாட்டவரே. இந்த இரவு நேரத்திலும் நாங்கள் ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி உம்முடைய திரு சமூகத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக, இறக்கங்களுக்காக நன்றி. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதின நிருபத்தை நாங்கள் கற்றறிந்தோம். இந்த 1ஆம் அதிகாரத்திலே சில ஸ்தோத்திர பகுதிகளையும் வேண்டுதல் பகுதிகளையும் தன்னுடைய ஊழியத்தினுடைய பாடுகளுடைய காரியங்களையும் அறிந்து கொள்ள தேவரீர் உதவி செய்தீர். நாங்களும் கூட ஆண்டவரே அநேக நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக, அநேக நேரங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே பொதுவாக நாதுபடிக்கு ஆண்டவரே அது மிக மிக முக்கியமானதாக, நேர்த்தியாக, ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தோடு கூட இருக்கக்கூடிய ஜெபமாகவும் ஆவிக்குரிய நிலைகளில் இருக்கிற ஜெபமாக இருக்க உதவி செய்யப்பா. அதோடு கூட ஊழியத்தின் பலனாக வரக்கூடிய பாடுகளோ கஷ்டங்களோ கவலைகளோ எதுவாக இருந்தாலும் ஒரு விசுவாசிக்கு எந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முள்ளானது ஒருவேளை அது எங்களுக்கு வேதனையாக அல்ல ஆண்டவரே, அது எங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள தேவர்களுக்கு உதவி செய்யுங்க. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நீர் கொடுத்த அந்த வெளிப்பாட்டை இன்னைக்கு நீர் எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல நேரங்களில் பல விஷயங்கள் ஆண்டவரே ஒரு முள் போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை கொட்டிக்கொண்டே இருந்திருக்கலாம். அது ஏன் என்ற ஒரு கேள்வி வரும் என்றால் அது எங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்புக்காக மாத்திரமே என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, என் தேவன் எங்கள் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாகவே அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தரை உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தருடைய மொத்தமான அந்த அன்பை அந்த காரியத்தை புரிந்து கொண்டு தேவனுக்காக இன்னும் அதிகமாய் ஓடி உழைக்க நமக்காக வாழ உதவி செய்யப்பா. தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர்படுத்த ஆசிர்வதிங்க. ஒருவருடைய வருகை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஒருவரை சந்திக்க உதவி செய்ய அதுவரை தேவனுடைய கிருபையும் சமாதானமும் எங்கள் அனைவரோடு நடத்தும்படியாய் கர்த்தரும் மீட்பரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.